உங்கள் எத்தனை பேர் மன்னிப்பை பெற்றவர்கள் கையை உயர்த்த முடியுமா? நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். என்னுடைய கடந்த காலத்தில் நான் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்பவர்கள் கையை உயர்த்த முடியுமா? ரொம்ப சந்தோஷம். இப்ப கேள்வி, மன்னிக்கப்பட்டதற்கு பிறகு தெரிந்து தெரிந்து தப்பு செய்தால், தெரிந்து தெரிந்து பாவம் செய்தால் தேவன் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆண்டவரின் பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட்டேன், ஆனால் இப்பொழுது நான் தெரிந்து தெரிந்து ஏதாவது தப்பு செய்தால் அல்லது ஏதாவது பாவம் செய்தால் தேவன் என்னை மன்னிப்பாரா மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மன்னித்து விடுவார். நான் எத்தனை பாவங்களை செய்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே வந்து உண்மையாக ஆண்டவர் என்னை மன்னிங்க, ஆண்டவர் என்ன மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார் என்போர் கையை உயர்த்துறீங்களா? அதென்னவோ. ஓகே, இங்கே இருக்கின்றவர்கள், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் நான் எந்த பாவமும் செய்யவே இல்லை என்பவர்கள் கையை உயர்த்த முடியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்வோர் கையை உயர்த்த முடியுமா? ஒருவேளை யாராவது கையை உயர்த்தியிருப்பீர்கள் என்றால் அது நீங்க தவறா கையை உயர்த்திட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நீதிமான் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. உன் பார்வைக்கு நீ நீதிமானாக நீதியுள்ள ஸ்திரீயாக காணப்படலாமே தவிர தேவனுடைய பார்வையிலே நீயும் நானும் ஒரு காலும் நீதிமான்களாய் ஆக முடியாது. மனிதனுடைய நீதி தேவனுடைய பார்வைக்கு அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு நாம் தெரிந்தோ தெரியாமல் எத்தனையோ தப்புகளை செய்கிறோம். அப்படி செய்கிற தப்புகளுக்காக தேவ சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிற போது அவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா என்ற கேள்விக்கு உங்களில் மிக குறைவானவர்களே மன்னிப்பார் என்று கையை உயர்த்தி காட்டினீர்கள். இப்ப மீதி இருக்கிறவங்களுக்குள்ள அபிப்பிராயம் என்னன்னா, தெரிந்து தெரிந்தே தப்பு செய்தால் தேவன் நம்மை மன்னிக்கவே மாட்டார் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நம்ம எல்லோருக்குமான நற்செய்தி என்னவென்றால், கவனிங்க, அந்த நற்செய்தி என்னவென்றால், நீ தெரிந்து தப்பு செய்தாலும் தெரியாமல் தப்பு செய்தாலும் மனப்பூர்வமாய் தெய்வ சமூகத்தில் வந்து ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் உத்தமமாய் நீ அறிக்கை செய்வாய் என்றால் ஆண்டவர் 100% அப்படின்னு என்ன வெளியே போய் திரும்ப ஆரம்பிக்கலாம். எவ்வளவு நல்ல நற்செய்தி சொல்லியிருக்கேன் பிரதர். இது வரைக்கும் பயந்து செத்துக்கிட்டு இருந்தோம், என்னாகுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு அற்புதமான வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நீ எங்கள் கால் ஒழுங்கா இருக்குமா இல்லை எங்கள் கண்ணு தான் ஒழுங்கா இருக்குமா? பைபிள் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யோவான் எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை, நல்லா கவனிங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஒருவேளை நம்மில் யாராவது நமக்குள் பாவம் இல்லை, எந்த பாவமும் இல்லை என்று நினைப்போம் என்றால் அது உண்மை அல்லவே அல்ல. கவனிங்க, பைபிள் சொல்லுகிறது. பைபிள் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். அதே 1 யோவான் 1:8 மற்றும் 9. கவனிங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், நமக்குள் என்ன இருக்காது? சத்தியம் இராது. நம்முடைய பாவங்களை, நல்லா கவனிங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கவனிங்க, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. வேதம் சொல்லுகிறது, தேவன் எப்பேற்பட்டவர் என்று. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறபடியினாலே அவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சபையை நல்லா கவனிக்கணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஏதாவது தப்பு செய்கிற போது
ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் செய்தது தப்பு, என்ன மன்னிங்க ஆண்டவரே என்று உண்மையாய் நீ அறிக்கை செய்து கேட்பாய் என்றால் ஆண்டவர் உன்னை கட்டாயம் மன்னிப்பார். இது உன் கடைசி மூச்சு வரைக்கும் நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு அற்புதமான சத்தியம், மறந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் நாம் தெரிந்தே தப்பு செய்கிற போது, தேவ சமூகத்திலே வந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற போது தேவன் நம்மை கட்டாயம் மன்னித்து விடுவார், உண்மையாக மன்னித்து விடுவார். ஆனால் நீ தப்பு செய்வதினாலே நீ உன் கையாலேயே நீயாக வருவித்துக் கொள்ளுகிற அதன் விளைவுகள் என்னென்ன இருக்கிறதோ அதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதாவது புரியும்படியாவே சொல்றேன். ஒரு தகப்பன் மிகவும் அழகான மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஃபேஸ், அதாவது நேர்த்தியாக அற்புதமாக மரத்தால் செதுக்கப்பட்ட ஒரு பொம்மை வீட்டுக்கு கொண்டு வருகிறார். நேர்த்தியாக டேபிள் அப்படி வைக்கிறாரு. நாம் பார்ப்போம்ல, சில வடிவங்களை செதுக்குவார்கள். மண்ணால் செய்வார்கள், பீங்கானால் கூட செய்வார்கள், கற்களால் செதுக்குவார்கள். சில பேர் மரத்தை கொண்டு கூட ஒரு அழகான முக வடிவத்தை செதுக்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு முகத்தை தான் அந்த ஃபாதர் கொண்டு வந்து டேபிள் மேல வச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அது. ஒரு நாள் தப்பு செய்து கொண்டே இருக்கிற தன்னுடைய குமாரனை அந்த தந்தை பார்த்து எச்சரித்தார். மகனே, நீ செய்து கொண்டிருப்பது தப்பு. அது நீ எனக்கு விரோதமாக செய்கிறாய், அதை விட தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கு நல்லதல்ல, ஜாக்கிரதை என்று சொன்னபோது மகன் தந்த பதில் என்னவென்றால், டாடி, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா ஒரு விஷயத்தை சொல்லவா? என்னடா சொல்லு. நான் செய்கிற தவறுகளுக்காக, தப்புகளுக்காக உண்மையாக ஆண்டவர் சமூகத்திலே வந்து நான் மன்னிப்பு கேட்டால் அவர் என்னை மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? நீங்க சொல்லுங்களேன். கட்டாயம் மன்னிப்பார் இல்லையா? கேட்கிறான், சொல்லுங்க டாடி, உண்மையா நீ மனப்பூர்வமா உன் பாவத்தை அறிக்கையிட்டேன்னா தேவன் உன்னை மன்னிச்சிடுவார்டா. அதனாலதான் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் எப்ப தப்பு பண்ணாலும் திரும்ப வந்து தேவனிடத்துல வந்து என் பாவத்தை அறிக்கிட்டு மன்னிங்க ஆண்டவர், என்ன அவர் என்ன மன்னிச்சிருவார் டாடி. நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, மன்னிக்கிற தேவன் இருக்கிறார் அல்லவா, அப்ப நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது அந்த மகனுடைய பதிலாக இருந்தது. அப்ப அந்த தகப்பன் என்ன சொன்னார் என்றால், டேய், உண்மையில ஒரு அற்புதமான பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கிற. ஆனா நீ தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணியை எடுத்துக்கோ. இந்த அழகான மரப்பலைகள் அந்த ஒரு முகம் இருக்கு இல்லையா, அந்த ஆணியை வச்சு அந்த முகத்து மேல அப்படியே அடி. அந்த முகத்துல ஆணி அடிச்சிரு. நீ எப்ப எந்த தப்பு செஞ்சாலும் சரி, இந்த பலகை முகத்தில் அடிச்சிரு. செய்த தப்பை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வந்து நீ எப்பொழுது மன்னிப்பு கேட்கிறாயோ, ஆண்டவரே நான் செய்தது தப்பு, நான் மன்னிங்க ஆண்டவரே என்று எப்பொழுது மன்னிப்பு கேட்கிறாயோ, அப்படி அறிக்கை செய்யும் போது அந்த மர பலகையிலிருந்து ஒரு ஆணியை எடுத்து விடு. இந்த மகன் தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணி எடுத்து இந்த மர பொம்மையின் மீது அடிக்கிறான். செய்த தப்புக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணியை எடுத்து விடுவான். இப்படி வாரத்திற்கு 1 அல்லது 2, 3, 4 தப்பு செய்கிறான். அப்படி தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணியை அடித்துக்கொண்டே இருந்தான். ஆனால் அதே சமயத்தில் அவன் என்ன செய்கிறான், தான் செய்தது பாவம் என்று உணர்ந்த போது அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த ஆணியையும் அவன் எடுத்துக்கொண்டே இருந்தான். சில காலம் கடந்த பிறகு இந்த தந்தை தன் மகனை அழைத்தார். மகனே, நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப வரணும்பா. என்ன டாடி, தப்பு செஞ்ச ஒவ்வொரு முறையும் நீ ஆணி அடிச்சிருக்க? ஆமா டாடி. அதே மாதிரி மன்னிப்பு கேட்டு அறிக்கை செஞ்ச பிறகு ஒரு ஆணி எடுத்துட்ட? ஆமா டாடி. இப்ப நீ கொஞ்சம் அங்க போய் அந்த அற்புதமாக அழகாக செதுக்கப்பட்டிருந்த அந்த மர முக வடிவத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். போய் அந்த மர பொம்மையை எடுத்துட்டு வந்தான். இப்ப அந்த பொம்மையை பார்க்கும்போது உனக்கு என்னப்பா தோணுது? அந்த பொம்மையோட தலை நிறைய ஓட்டைகள் இருக்கு டாடி. அடிச்ச ஆணியை எடுத்துட்டா அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு ஓட்டை உண்டாகும் இல்லையா? அப்படி அந்த மர பொம்மையினுடைய முகம், மண்டை முழுவதுமே எல்லா இடங்களிலுமே கூட ஓட்டைகளால் நிறைந்திருந்தது. மகனை, நீ என்ன புரிஞ்சுக்கிற என்றபோது அந்த மகனுடைய கண்களிலிருந்து அவனை அறியாமலேயே கண்ணீர் வழிந்தது. டாடி, எவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் டாடி. அடிச்ச ஆணியை எடுத்துட்டனே அப்படின்னு நினைச்சனே தவிர, நான் அடிக்கிற போது அந்த ஆணியால் உண்டாகிற காயம் இருக்குல்ல, அது அப்படியே மிஞ்சி இருக்கும் என்கிற விஷயத்தை என்னால உணர்ந்து கொள்ள முடியாம போச்சு டாடி. சகோதர சகோதரிகளே, கவனிக்கிறீங்களா? நாம் தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் காயத்தை உண்டாக்குகிறோம். எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும்
பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்துப் போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, மறுபடியும் சிலுவையில் அறைந்து, கவனமா கேளுங்க, அவமானப்படுத்துகிறபடியால். நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு, பிரகாசிப்பிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய வரத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் ஒருவேளை பாவம் செய்வதற்கு என்று ஓடிக்கொண்டே இருப்போம் என்றால், நாம் கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகின்றோம். மறுபடியும் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணியால் அறைகின்றோம். மறுபடியும் அவருடைய முகத்திலே உமிழ்கின்றோம். அவர் சிரசின் மீது முள்முடியை சூட்டுகின்றோம். அன்பானவர்களை, கவனிக்கிறீங்களா? நாம் பாவம் செய்த பிறகு நாம் உண்மையாய் மன்னிப்பு கேட்கிற போது தேவன் கட்டாயம் மன்னிக்கிறார். ஆனால் நாம் தப்பு செய்கிற போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காயப்படுத்துகிறோம். கல்விக்கூடத்திற்கு போக வேண்டும், சென்று எக்ஸாம் எழுத வேண்டும். அப்போ உன்னோட ஃப்ரெண்ட் யாரோ வந்து, நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு, வாடா, மார்னிங் ஷோ தானே, போயிட்டு வந்துடலாம், எக்ஸாம் நமக்கு 2 o'clock தானே, அதுக்குள்ள சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி உன்னை சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்படி போயிட்டு வர்ற வழியில ஏதோ பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உனக்கு கையில கால அடிபட்டுருச்சு. அதனால எக்ஸாம் ஹாலுக்கு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கிருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு, எக்ஸாம் உன்னால எழுத முடியல. வீட்டில் கை காலில் கட்டோட வரும்போது டேடி பார்த்து கேட்குற, என்னடா ஆச்சு? ஒரு உண்மையை நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்ற? டாடி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் டாடி, ஒரு உருப்படாத காரியத்தை செஞ்சேன். ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு டைரெக்டாக 2 மணிக்கு எக்ஸாம் போக வேண்டியவன் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு மார்னிங் ஷோ சினிமாவுக்கு போயிட்டேன். அங்கேருந்து காலேஜ் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை காலில் அடிபட்டுடுச்சு, எக்ஸாம் கூட எழுத முடியாமல் போயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி டாடி, என்னை மன்னிச்சிருங்க டாடி, என் வாழ்க்கையில் இனிமே அந்த தப்பை பண்ணவே மாட்டேன் டாடி என்று நீ டாடி அப்படியே அரவணைத்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு, இப்போ என்னுடைய கேள்வி, அந்த தந்தை மன்னிப்பாரா இல்லையா? நீங்களே பதில் சொல்லுங்க. மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? அந்த டாடி மன்னிப்பாருன்னு சொல்றவங்க கையை ஏற்றி காட்ட முடியுமா? ரைட். இப்போ அந்த மகன் மன்னிக்கப்பட்டு விட்டானா, மன்னிக்கப்படலையா? மன்னிக்கப்பட்டான். எக்ஸாம் விஷயம் என்னாச்சு? ரிசல்ட்ஸ் வந்துருச்சுங்க. மீதி 5 சப்ஜெக்ட்லயும் அவன் பாஸ் பண்ணிட்டாங்க. 80% மார்க் வந்துருச்சு. ஆனா அந்த செமஸ்டர்ல அவன் பாஸ் ஆனானா இல்லையா? பாஸ் ஆயிருப்பானா? பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டான். டாடி மன்னிச்சிட்டாரா இல்லையா? டாடி மன்னிச்சிட்டாரு. அதனால அந்த பிள்ளை செய்த தப்புனாலே உண்டான அந்த பின்விளைவு, அந்த காயம் இருக்கிறது இல்லையா, அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்காங்க? அப்பா மன்னிச்ச ஒரே காரணத்துக்காக நீ எழுதாம இருக்கிற பரீட்சையில மார்க் வராது இல்லையா? தகப்பன் மன்னித்து விட்டாலும், நீ செய்த தவறை மன்னித்து விட்டாலும், நீ செய்த தவறினாலே இருக்கின்ற பின்விளைவுகள், அதன் தண்டனை அது அப்படியே தானே இருக்கும். உன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணி அவங்க பிஜிக்கு போயிட்டாங்க, ஆனா நீ மாத்திரம் யூஜியில் அப்படியே இருக்கிற. எல்லாரும் பிஜி பிஹெச்டின்னு போயிட்டே இருக்காங்க, ஆனா நீ அப்படியே வீட்டில் இருக்கிற. அவமானம். வீட்டுக்கு வர எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு உன்னுடைய யூஜி ரிசல்ட்ஸ், என்னாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கியா? இல்ல அங்கிள். என்னாச்சு? ஃபெயில் ஆயிட்டா அங்கிள். கண்டிப்பா உனக்கு அவமானம். உன்னை பெற்றதற்காக உன் அப்பா அம்மாவிற்கும் அது அவமானம். ஏன் அவமானம் வந்திருக்கிறது? அப்பா தான் மன்னிச்சுட்டாரு. அப்பா மன்னித்ததால் மாத்திரம் நீ எக்ஸாம் எழுதாததினாலே, ஃபெயில் ஆகி இருப்பதினாலே அனுபவிக்க வேண்டிய விளைவுகளை நீயும் அனுபவித்துத்தானாக வேண்டும், பெற்றோரும் அனுபவிக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதாங்க? அதே போல தேவ சமூகத்தில் வந்து என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர் என்று சொல்வதனாலே, நீ செய்த பாவத்தினாலே ஏற்படுகிற பின்விளைவுகள் என்று எவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நீ மன்னிப்பு கேட்டதினாலே உனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு சமாதானம் உண்டாகிவிட்டது. டாடிக்கு கோபம் வரணும். நீ எக்ஸாம்கே போகாம, எக்ஸாம் எழுதாம ஏறக்குறைய 1 வருஷம் நீ வீட்டிலேயே உட்கார வேண்டிய சூழல் உண்டாயிற்று. அவமானத்துக்கு ஆளாகிவிட்டாய். தாய் தகப்பனும் கூட தலை நிமிர முடியாமல் போய்விட்டது. அதை உன்னுடைய தாய் உன்னுடைய தகப்பனும் சுமந்தே தீர வேண்டும். உன்னை பெற்றதற்காக அவர்கள் உன்னை மன்னித்து விட்டார்கள். ஆனால் அவமானத்தை தடுக்க முடியுமா? யோசிச்சுப்பாரு. அதாவது உன்னால் வந்திருக்கிற, நீ எக்ஸாம் எழுதாததினாலே, நீ செய்த தப்பினாலே நீயும் அவமானத்தை அனுபவிக்கிறாய். உன்னை பெற்றதற்காக பேரண்ட்ஸும் அவமானத்தை அனுபவிக்கிறார்கள். மறந்து போயிடக்கூடாது. நாம் தப்பு செய்கிற போது, செய்த தப்புக்காக தேவ சமூகத்தில் வந்து உண்மையா அறிக்கை செய்யும் போது அவர் நம்மை மன்னிக்கிறார். ஆனால் செய்த தப்பினாலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த காயம், அது சரீர பிரகாரமான காயமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற அந்த பந்தத்திற்கு உண்டாகிற காயமாக இருக்கலாம், தகப்பனுடைய மனதில் ஏற்படுகிற காயம் அல்லது தாயினுடைய மனதில் ஏற்படுகிற காயம்
அல்லது உன்னால் உறவினர்களுக்கு ஏற்படுகிற காயம், அல்லது உன்னை நம்பி இருந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த காயம், அல்லது பொருளாதார ரீதியாக அதற்கும் கூட ஒரு காயம் உண்டாகலாம். இப்படி நீ செய்த தப்பினாலே அங்கே என்னென்ன ஓட்டைகள் உண்டாகி இருக்கிறதோ அது கட்டாயம் உனக்கு அவமானத்தை கொண்டு வரலாம். மகனே, இந்த மரபொம்மைக்கு நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் ஆணியை அடித்தாய், அதன் பிறகு அந்த ஆணிகளை எடுத்து விட்டாய். ஆமா டாடி, தப்பு பண்ணும்போது ஆணியை அடிக்கிறேன், மன்னிப்பு கேட்கும் போது ஒரு ஆணியை எடுத்துடுறேன், இதுல என்ன நஷ்டம் இருக்குன்னு கேட்டேன். ஒரு தடவை அந்த முகத்தை கொஞ்சம் கவனி. அந்த முகத்தை பார்க்கும்போது அது உருமாறி போயிருந்தது. அந்த முகம் முழுக்க ஓட்டைகள் தான் நிரம்பி இருந்தது. தந்தை சொல்லுகிறார், நீ தப்பு செய்த போது ஒரு ஆணியை அடிக்கிறாய், அதை அறிந்து உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விலகிற போது ஒரு ஆணியை நீ எடுத்து விடுகிறாய். ஆனால் கவனி, தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு ஓட்டையை நீ உண்டாக்கி விட்டாய். இந்த ஓட்டையை ஒருவராலும் அடைத்து விடவே முடியாது. என்றால் நாம் பாவம் செய்கிற ஒவ்வொரு முறையும் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்துல ஆவிக்குரியவைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். அமைதியை இழந்து போய் கொண்டிருக்கின்றோம், சமாதானத்தை இழந்து போய் கொண்டிருக்கின்றோம், சந்தோஷத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறோம், அருமையான ஐக்கியத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறோம், முழு திருப்தியை இழந்து போய் கொண்டிருக்கிறோம், தேவனுடனான ஐக்கியத்தை இழந்து போய் கொண்டிருக்கின்றோம். மறந்துவிடக்கூடாது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு செய்து விட்டான். அதுவும் தெரிந்தே தான் செய்தான். தேவன்தான் தன்னை தெரிந்து கொண்டார் என்று தெரியும், தேவன்தான் தன்னை ராஜாவாக்கி இருக்கிறார் என்று தெரியும், தான் தேவ சித்தத்தின்படிதான் ஆளுகையை செய்ய வேண்டும் என்பதும் தெரியும், விபச்சாரம் தப்பு என்பதும் தெரியும், பிறனுடைய எதையும் இச்சிக்க கூடாது என்பதும் நன்றாய் தெரியும், பிறருடைய மனைவியையோ கழுதையையோ இப்படி எதையுமே கூட இச்சிக்க கூடாது என்று நன்றாகவே தெரியும். தெரிந்திருந்தும் கூட கொலை தப்பு என்று தெரியும், விபச்சாரம் பாவம் என்று நன்றாய் தெரியும். அன்று தாவீது செய்த அந்த பாவத்தினாலே சுமார் 6 தேவனுடைய கற்பனைகளை அவன் அன்று மீறிவிட்டான். எனவே செய்த பாவத்திற்காக அவன் மன்னிப்பு கேட்டான், மறந்துமினானே தவிர அதன் விளைவுகளையும் அனுபவித்தான். தாவீதை பார்க்கிற போது தன் வாழ்நாள் முழுவதும் அவன் தன் பாவத்திற்கான விளைவுகளை சந்தித்தான். அவனுக்கு புரிந்துவிட்டது. என்ன புரிந்தது? தேவனுடைய பார்வைக்கு உண்மையும் உத்தமமாக வாழ்வதுதான் அவருக்கு உகந்த வாழ்க்கை. எனவே ஒரு தலைவனாக சில உன்னதமான மேன்மையான தீர்மானங்களை எடுத்து இந்த சங்கீதத்தை எழுதினான். இந்த சங்கீதம் என்ன? இது சங்கீதம், அதேபோல ஒரு அற்புதமான ஜெபமும் கூட. 101ஆம் சங்கீதம். நல்லா கவனிங்க. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். முதலாவது என்ன சொல்றான்? இரக்கம், கிருபை. நான் மன்னிக்கப்பட்டேன், அது இரக்கம், கிருபை. அதே வேளையில தேவன் நியாயாதிபதி, எனவே சிட்சை உண்டு. மறந்து போயிடாதீங்க, கிருபை உண்டு. கிருபை 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 அப்படின்னு இன்னைக்கு சில பேர் அதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் நியாயாதிபதி என்றும் தவறு செய்கிறவன் கட்டாயம் சிட்சிக்கப்படுவான் என்பதையும் அவர்கள் மறைத்து அல்லது போதிப்பது இல்லை. தாவீது இரண்டையும் குறிப்பிடுகிறான். உம்முடைய இரக்கத்தை, கிருபையை குறித்தும் அதே போல உம்முடைய நியாயத்தையும் குறித்து பாடுவேன். நீர் நியாயாதிபதி, நீர் நியாயம் தீர்க்கிறவர், உம்மை குறித்து நான் கீர்த்தனம் பண்ணுவேன், கிருபையும் அனுபவிப்பேன். அதேபோல நீர் நியாயாதிபதியாக இருக்கிறீர் என்ற உண்மையை உணர்ந்து நான் ஜாக்கிரதையாகவும் வாழ்வேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். தேவன் மன்னிப்பார் அல்லவா, எதை செய்தாலும் பிரச்சனை இல்லை அல்லவா என்றொரு மூர்க்கமான உணர்வோடு கூட நான் நடக்க மாட்டேன். தேவன் என்னை மன்னிப்பார். அதே வேளையில நான் செய்த பாவத்தினாலே, என்னால் உண்டான காயங்களினாலே, அப்படி உண்டாயிருக்கிற காயங்களினால் நான் அனுபவிக்க வேண்டி இருக்கிற காரியங்கள், வேதனைகள் என்னென்ன இருக்கிறதோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அதுதாங்க விவேகம். கிருபையை குறித்து பேசுவதோடு தேவன் நியாயாதிபதியாக வீற்றிருக்கின்றார், நியாயம் தீர்ப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதே வேளையில் வேதம் சொல்லுகிறது, எல்லோருமே கூட அவர் நியாயம் விசாரிக்கும் போது அவருக்கு முன்பாக நாம் நின்றே ஆக வேண்டும். கவனிங்க, அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவனுடைய பிரதிபலன் வரும். மறந்துவிடக்கூடாது. இப்படி முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் இடையே முக்கியமான டிஃபரன்ஸ் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு சாத்தானுடைய சோதனைக்கு விழுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் தான் செய்கிற பாவத்தால் அவன் சந்தோஷப்படவே மாட்டான். ரட்சிப்பு இல்லாதவன்தான்
அவன் அந்த பாவத்தில் விழுகிற போது அந்த பாவத்தை அனுபவிக்க முயற்சி செய்வான், அதில் என்ஜாய் செய்வான். ஒருவேளை நம்மள யாரா இருந்தாலும் சரிங்க, பாவத்திற்குள்ள விழுந்து அந்த பாவத்தை என்ஜாய் செய்து கொண்டிருந்தால் கவனி, நீ ரட்சிக்கப்படவில்லை. ஏனென்றால் நீ ரட்சிக்கப்படுகிற போது தேவன் உனக்கு புதிய இருதயத்தையும் புதிய மனசாட்சியையும் கூட அருளியிருக்கிறார். அந்த மனசாட்சி என்ன செய்யும்? கவனி, நீ தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் அது உன்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். தப்பு 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 என்று சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கும். அப்படி அது குற்றத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக பாவம் செய்யவே முடியாது. தப்பு செய்யற பையன் வீட்டில் இருந்தா அவன் என்ன செய்வான்? அப்படி பாப்பான், டாடி இருக்காரு. மறுபடியும் இப்படி பாப்பான், ஐயோ டாடி இருக்காரு. அப்ப அவனால நிம்மதியா தப்பு பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. டாடி சொல்லாரு, டேய் படிக்க வேண்டிய சமயத்துல வீடியோ கேம்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு டாடி. வெளியே போன டாடி உள்ள வராரு, இப்ப வீடியோ கேம்ஸ் ஆடிட்டு உட்காந்துருக்கான். திடீர்னு டாடி உள்ள வந்து வேகமா எடுத்து பக்கத்துல வச்சிருவான். உள்ள வந்த டாடி நேரா சாப்பிட போயிட்டாரு. எட்டி பார்க்கறான், சாப்பிட்றாரு. மறுபடியும் வேக வேகமா சடனா டாடி சேர்லேருந்து எடற சத்தம் கேட்குது. அப்ப அவன் என்னங்க செய்வான்? தூக்கி பக்கத்துல வீசிடுவான். டாடி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவனால நிம்மதியா அந்த வீடியோ கேம்ஸ் ஆட முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கேம் அவனால என்ஜாய் பண்ண முடியுமா? அதைத்தான் சொல்ல வருகிறேன். நம்முடைய டாடி நம்மோடு இருக்கிற காலமெல்லாம் நம்ம எந்த தப்பாக இருந்தாலும் அதை ஹாப்பியாக செய்வதென்பது சாத்தியமே அல்ல. அந்த வீட்டுக்குள்ள அவன் டாடி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அவனுடைய இஷ்டம் தானே. அப்படித்தானே? டாடி வீட்டிலன்னா அவன் யாரை பத்தியாவது கண்டுக்குவானா என்ன? அவ்வளோதானே, கண்ணை சிமிட்ட கூட மாட்டான். என்ஜாய் என்ஜாய். நண்பு சகோதர சகோதரிகளே, தினமத்தில் யாராவது இருக்கீங்களா என்ஜாய் என்ஜாய் என்று இருக்கிறவர்கள்? நீ பாவத்தை ஒருவள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா கவனே, தேவன் உன்னோடு கூட இல்லை. ஜெபிக்கலாமா? உத்தியோகத்தில் நீங்க இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயங்களில, என்னுடைய ஊழியத்தில் அப்பா பிதாவே நீர் இருக்க வேண்டும். நீர் எனக்குள் இருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் தைரியமாயிருப்பேன். அப்பொழுதுதான் பாவத்தை விட்டு விலகி இருப்பேன். நான் என்னை விட்டு விட்டாலும், நீர் என்னை விட்டு விட்டாலும் அருந்து போன பட்டத்தை போல் ஆகிவிடும் என் வாழ்க்கை. ஏசப்பா, குற்றமற்ற வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, நீதியாக வாழ்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. உத்தமமான மனசாட்சியோடு கூட வாழ எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நான் செய்கிறவைகள் தப்பு என்று நான் உணர்கிற போது அவற்றை செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் சரீரம் இந்த உலகத்தின் காரியங்களை இச்சிக்கலாம், என் கண்கள் அவைகளெல்லாம் இச்சிக்கலாம், உலக ஆசையை தேடலாம், அற்ப கால பாவ சிற்றின்பத்தை தேட வேண்டும் என்று எண்ணலாம். ஆனால் அப்படிப்பட்ட இச்சைக்கு இடம் கொடாமல் வளைந்து கொடுக்காமல் ஆண்டவரே நாங்கள் வாழும்படியான கிருபை அருளச் செய்யுங்கப்பா. அடிக்கடி எந்த பாவத்திற்கு, எந்த குற்றத்திற்கு, எந்த பலவீனங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுகிறோமோ இந்த விஷயங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சம்பூரண விஜயத்தை அருளச் செய்யுங்க ராஜா. வெற்றியை அருளச் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் உண்மையே சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை அருளச் செய்யுங்க ராஜா. இந்த வேளையில லைவ்ல கர்த்தாவின் ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லோருடைய தேவைகளையும் தீர்க்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.